இந்த மணிக்கட்டுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? அதாவது ஒயிட் காலர் ஜாப்ல இருந்து மேனுவல் லேபர் பண்ணக்கூடிய மேஸ்திரி, கொத்தனாரு, பெயிண்டர் வரை எல்லாருமே அவங்க கை மணிக்கட்டு பகுதியை அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. அப்படின்ட்டு பண்ணுங்க 1 2 3 4. அதனால ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண பயன்படுத்துறீங்களோ இல்லையோ. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம உடம்புலயே எல்லா பக்கமும் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஜாயிண்ட் அப்படின்னா அது நம்மளோட கை மணிக்கட்டு தாங்க. நம்ம கணுக்கால் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும், ஆனா இவ்வளோ ஸ்மூத்தா எல்லா பக்கமும் ஆகாது. கழுத்து ஓரளவு ஜாயிண்ட் எல்லா பக்கமும் இருக்கு. மற்ற எல்லா ஜாயிண்ட்டுமே ஒரு பக்கமாக தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டை அலோவ் பண்ணும். ஆனா இந்த மணிக்கட்டுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் எல்லா பக்கமும் மூவ் ஆகுது? இறைவன் கொடுத்த இந்த கிஃப்ட்டை நம்ம சம்டைம்ஸ் தப்பா யூஸ் பண்றதுனால பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது? ஏன் நிறைய பேருக்கு கை மணிக்கட்டு பகுதியில் வலி வருது? அதை தீர்ப்பதற்கு உண்டான எளிமையான விஷயங்கள் என்ன? அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்கெல்லாம் இந்த கை மணிக்கட்டு பகுதியில் வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அந்த மணிக்கட்டு பகுதியை யூஸ் பண்றவங்கள தான். இப்போ டைப்பிங் பண்றாங்க, இல்லை மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எலக்ட்ரீஷியன் ஸ்க்ரூ டிரைவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பிளம்பர் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அவங்க கை மணிக்கட்டு பகுதிக்கு அதிகமான வேலையை கொடுக்குறாங்க. அதாவது ஒயிட் காலர் ஜாப்ல இருந்து மேனுவல் லேபர் பண்ணக்கூடிய மேஸ்திரி, கொத்தனாரு, பெயிண்டர் வரை எல்லாருமே அவங்க கை மணிக்கட்டு பகுதியை அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. அப்படி உபயோகப்படுத்துறவங்கள நிறைய பேருக்கு மணிக்கட்டு பகுதியில் வலி வருது. சரிங்க, முதல்ல நம்ம கை மணிக்கட்டு பகுதி எப்படிலாம் மூவ் ஆகுது, எல்லா பக்கமும் நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயினான காரணம் இந்த மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் அப்படிங்கிறது மற்ற இடம் மாதிரி கிடையாது. இங்க 2 எலும்பு, இங்க 1 எலும்பு, இதுக்கு இடையில ஜாயிண்ட் அப்படி இங்க கிடையாது. இங்க உடைஞ்சு 8 எலும்புகள் இருக்கு. இந்த 8 எலும்புகளோட அமைப்பு பிரமிக்கத்தக்க வகையில அமைக்கப்பட்டிருக்கு. நாங்க மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எளிமையான நிமோனிக் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, சாலி லெஃப்ட் த பார்ட்டி டு டேக் கேத்தி ஹோம், சாலி ஸ்கஃபாய்டு, லெஃப்ட் லூனேட், த ட்ரைகுட்ரம், பி பிசிஃபார்ம், டி ட்ரெபீசியம், இன்னொரு டி ட்ரெபிசாய்டு, சி கேபிடேட், ஹச் ஹேமேட். எனவே இது நம்மளுக்கு தேவையில்லைங்க. நாம இந்த எலும்புகள் என்ன தனித்தனியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட இந்த எலும்புகளோட அமைப்பு தான் இங்க முக்கியம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்டு நடுவுல ஒரு கெனால் மாதிரி, ஒரு குகை மாதிரி உருவாகுது. கல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அடுக்கப்பட்டு இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் வர குகையோட வாசல் மாதிரியே இருக்கு. அந்த சிறிய துவாரம் வழியா நரம்புகள் போயிட்டு வெளியே வருது. அப்படிங்கிறதுனால கார்பல் டனல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்க இருக்கு மணிப்பட்டு பகுதியில். அதன் வழியா உள்ள போயிட்டு நரம்புகள் வெளியே வருது, ரத்த நாளங்கள் உள்ள போயிட்டு வெளியே வருது. இந்த நரம்புகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அழுத்துறோம். அந்த அழுத்தம் தான் பிரச்சனையை உருவாக்குது. அதாவது மூவ்மெண்ட் நல்லது, ஆனா அது தப்பா பண்ணும்போது, அதாவது ஓவர் யூஸ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் ப்ராப்ளம் கொடுக்குது. இன்னைக்கு உலகத்துல 100க்கு 14 பேருக்கு இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கு. குறிப்பா லேடிஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா கிச்சன் ஒர்க்கு, அதுவுமே ஹெவியான ஒர்க்கு, மாவாட்டுறது அப்படிங்கிறது கம்மி தான். அப்படின்னாலும் நிறைய லேடிஸ் இந்த மாதிரி மாவாட்டுதல், கிரைண்டர் யூஸ் பண்றது போன்ற பல விஷயங்களால பாதிக்கப்பட்டு, அதனால இந்த கை மணிக்கட்டு பகுதி வலியினால பாதிக்கப்படுறாங்க. இயற்கையாகவே அந்த எலும்புகளோட அடர்த்தி குறைவா இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ்னு எலும்பு உருக்கி நோய் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே பெண்களுக்கு தான் ஜாஸ்தி. அதனாலேயே இந்த ப்ராப்ளம் பெண்களுக்கு ஜாஸ்தி. அடுத்து நம்ம மணிக்கட்டு பகுதியில் நம்ம வரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸ்கஃபாய்டு அப்படின்னு ஒரு போட் ஷேப்பில் ஒரு எலும்பு இருக்குது. குறிப்பாக பெரியவங்களாம் கீழே விழுவும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட எலும்பு ஈஸியாக டப்புன்னு உடஞ்சிரும். ப்ளஸ் இந்த எலும்புக்கு ரத்த ஓட்டம் கம்மி. இதனாலேயே பெரியவங்களுக்கு கை மணிக்கட்டு பகுதியில் அடிபட்டுது அப்படின்னா, இல்லை ஜென்ரலாகவே மக்களுக்கு இந்த இடத்துல அடிபடும் போது, ஃப்ராக்சர் ஆகும்போது அது ஆறுவதற்கு ரொம்ப நேரம் எடுக்குது. பெரிய எலும்புகள் கூட சீக்கிரம் கூடிடும், ஆனால் இந்த குட்டி எலும்பு கூடுவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இது சரியாக கூடுவதற்கு முன்னாடியே நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வீங்கிறது, வலிக்கிறது போன்ற விஷயங்களும் உருவாகுது. அதனால் நம்ம கை மணிக்கட்டு பகுதியை எப்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோக்களில் இந்த எக்ஸசைசஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன எக்ஸசைசஸ் நம்மளோட கை மணிக்கட்டு பகுதியை ஆரோக்கியமாக வச்சுக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஸ்ட் சர்க்கிள்ஸ் தாங்க. இந்த ரிஸ்ட் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறத மெதுவாக ஸ்லோவாக கையை மூடிக்கிட்டு இந்த மாதிரி 10 டைம்ஸ் ஒரு சைடு, அப்புறம் 10 டைம்ஸ் ஆப்போசிட் சைடு, இந்த மாதிரி எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் 10 டைம்ஸ் பண்ணுங்க. இது உங்கள் கை மணிக்கட்டு பகுதியை
ஸ்ட்ராங் ஆக்குது, அந்த எலும்புகளுக்கு இடையே தளர்வு கொடுக்குது. ரொம்ப நல்லது இந்த ஃப்ராக்சர் ஏற்படாமல், கார்பல் டனல் வலிகள் ஏற்படாமல் தடுக்கிறதுல. ரெண்டாவது ப்ரேயர் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கைகளை கும்பிட்டு சாமி கும்பிட்றோம்ல, அப்போ இப்படி வச்சுக்கிறோம்ல, ஸ்ட்ரெயிட்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். இப்படி கிரிப்பாக பிடிக்கிறது வந்து ஸ்குவீஸ் பண்ணுறோம், 2 கைகளையும் ஸ்குவீஸ் பண்ணுறோம், அழுத்துறோம். அப்படி அழுத்தும் போது உங்களுக்கு கை மணிக்கட்டு பகுதிக்கு ஒரு வலிமை கிடைக்குது. இது வந்து 10 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இதுவுமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான பயிற்சி நம்ம கை மணிக்கட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பால் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்துக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் பால் வச்சு நம்ம அழுத்தும் போது அது குறிப்பாக நம்ம கை மணிக்கட்டு பகுதியை வலிமையாக்குது, உறுதியாக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ் பாலை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ, உங்கள் கை மணிக்கட்டு பகுதிக்கான பயிற்சியாக இதை யூஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இது தெரியும், ஸ்ட்ரெஸ் பால் கையில் எப்போவுமே எடுத்துகிட்டு போகலாம். பட் இது வந்து நம்ம கிரிப்புக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய இன்னொரு பயிற்சி. பட் இதுக்கு வெயிட் கொடுத்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த பயிற்சி வீட்டில் இருக்கும்போது தினசரி பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி. கை மணிக்கட்டு பகுதிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம தூங்கும்போது கூட சில பேர் வந்து கைகளை வந்து ஒரே பொசிஷனில் இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணியோ இப்படியோ மடக்கி தூங்குறதுங்கிறது நல்லது கிடையாது. எப்பவுமே நம்மளுக்கு இதுவோ நல்லது கிடையாது. இதான் நல்லது, இதான் நியூட்ரல் பொசிஷன். தூங்கும்போது அவேர்னஸ் கொஞ்சம் கான்சியஸாக நியூட்ரல் பொசிஷனில் உங்கள் மணிக்கட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட எலும்புகளுக்கு உறுதி தரக்கூடிய உணவுகள் என்னங்க? எள்ளு. 100 கிராம் எள்ளில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. அடுத்தது ராகி. சிறுதானியங்களில் இந்த ராகிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த காலத்தில் வலிமையாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா கேழ்வரகு கூழ் குடித்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கேழ்வரகுல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து. ராகி தோசை, ராகி கூழ் ரெகுலராக சாப்பிடுங்க. இன்னொன்று கம்புலேயுமே வந்து கம்பங்கூழ் குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதுலேயும் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகம். கம்பங்கூழ் குடிங்க, இல்லை கம்பு தோசை சாப்பிடுங்க, கம்பு சேர்த்துக்கங்க ரெகுலராக. அடுத்த 4வது உணவு ஸ்பெசிஃபிக்காக முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. இதுலேயுமே 150 கிராமில் 450 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ப்ளஸ் வைட்டமின் சி நிறைய இருக்குது. ரெகுலராக ரசம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய மஞ்சள், சீரகம், மிளகு பெரிய லெவலில் நம்மளுக்கு ஜாயிண்ட்டுகளுக்கு, எலும்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம். ஆக உணவு முறை, உடற்பயிற்சிகள் கூடவே வந்து சப்போஸ் வலி இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பயிற்சிகள் செய்யாமல் ரெஸ்ட் கொடுக்கறது முக்கியம். குறிப்பாக சில பேருக்கு அந்த வலி வருது, அதிகமாகுது அப்படின்னா அந்த நேரத்தில் உடனே மேலும் வேலை செஞ்சு அந்த வலியை அதிகப்படுத்தாமல் ரெஸ்ட் கொடுங்க. ஐஸ் ஒத்தட வைங்க. கம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய ஸ்டாக்கிங் மாதிரி ஏதாவது இந்த இடத்துல அணிஞ்சிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அந்த வலி போன பின்னாடி அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சு உங்கள் கை மணிக்கட்டு பகுதியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கங்க. ஆக கை மணிக்கட்டு வலி இனிமேல் வரவே வராது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.